வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு ரசம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது நாம் நண்டு ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடும் தள்ளி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு தட்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் தட்டி வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி இடித்து வச்சுருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்க ஓடை எடுத்துட்டு சதை பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதோட கால் நம்ம இடிகளில் போட்டு இடித்து வைக்கணும். நம்ம ஏன்னா ரசம் வைக்க போகிறோம். ஸோ இடித்தாதான் இதில் உள்ள சாரெல்லாம் உள்ளே இறங்கும். அந்த ஓடு பிரச்சனை இல்லை, அது நமக்கு அடியில் தங்கிக்கும். அப்புறம் கொஞ்சம் போல் சின்ன உள்ளியை இடித்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையும் ஸ்டாரையும் சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் அதில் ஜீரகம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதில் சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வத்தல் தூள் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இனி இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ரசம் மாதிரி வச்சு குடிக்கும்போது சளி பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே தீர்ந்துடும். இனி இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது. சூப்பராக ரெடியாகி இருக்கு. பாருங்கள், நல்லா ரெடியாகி இருக்கு. இதில் மேலே நம்ம மல்லி இலை போட்டிருக்கோம். நம்மளோட நண்டு ரசம் சூப்பராக ரெடியாகி இருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.